வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 27ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,370 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,466 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,579 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 24,161 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,048 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,952 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. நம்ம ஒரு சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்மளோட சேனலில் பிரேக் அவுட் ஆகலை. கரெக்டாக நமக்கு சேனலை டச் பண்ணி நிற்கிது. இந்த இடத்துல பவுன்ஸ் பேக்கும் ஆகலாம். நமக்கு பிரேக் ஆகி மேலேயும் நிஃப்டி மேலே போகலாம். அது வரைக்கும் கன்சாலிடேஷன் ஜோன்லேயே நிஃப்டி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு கரெக்டாக சேனலில் டச் பண்ணோடனே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆன ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு மேலே ஒரு கரெக்ஷன் நல்லா கொடுத்து சேனலோட மேல் லெவல்லையும் போய் டச் பண்ணியிருக்கு. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது பிரேக் அவுட் ஆகுதா இல்லை பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறத இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஜோனை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 hour சார்ட்டு. 4 hour சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நேத்தியோட ஹை லெவலை ரீச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்க ஒரே லெவலில் நமக்கு இருக்கு. லெவலில் வந்து மூணு நாளும் நம்மளோட ஒரே லெவல்லையே டச் ஆகி கீழேயும் பாட்டம் லைனும் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் தான் நமக்கு இருக்கு. இப்போ இந்த இடத்துலயே நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த இடம் கன்சாலிடேஷன் ஃபார்ம் ஆகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த பக்கம் வேணாலும் நமக்கு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ஷன் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லது பிரேக் ஆகி மேலே போறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது பாதியில பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு முடியும் போது செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கு. அதனால ஓப்பனிங் இன்னைக்கு நமக்கு நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங், பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 52,490 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 52,679 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 52,915 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 52,065 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 51,829 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 51,640 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இது நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட டாப் லெவலுக்கு பேங்க் நிஃப்டி வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல இங்கேயும் பாருங்க நமக்கு கரெக்டாக சேனலோட லெவலில் ரீச் ஆகி இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுத்து நிஃப்டி மேலே நமக்கு சேனலை டச் பண்ணியிருக்கு. திரும்பவும் இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வர்றதுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 52,600 பிரேக் அவுட் ஆகுதா, அடுத்து 53,000 பிரேக் அவுட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிட்டே இருந்தோம்னா அடுத்து மேலே மூவ் ஆகுதாங்கிறதையும் நம்மளால உறுதி செஞ்சுக்க முடியும். திரும்பவும் நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத இந்த சப்போர்ட் லெவல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 hour சார்ட்டு.
4 ஹவர் சார்ட்ல பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நேத்திக்கையோட ஹை லெவல கூட இன்னைக்கும் ரீச் பண்ணல. அதோட மூவ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கு. முடியும் போது பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெகட்டிவ் அதாவது செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கு. அதனால இன்னைக்கு நெகட்டிவ்ல பேங்க் நிஃப்டி ஆரம்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்கம் ஃப்ளக்சுவேஷன் வந்து நமக்கு கன்சாலிடேஷன்ல முடியறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.